இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 820 கோடி ரூபாய் செலவில் பல நவீன வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. பிளாட்பாரங்களை விரிவாக்கம் செய்து பயணிகளுக்கு பல வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. பார்சலுக்காக பிரத்யேக நடை மேம்பாலம் அமைக்கும் பணியும், பயணிகள் நடந்து செல்லும் 70 அடி அகலத்தில் நடை மேம்பாலமும் அமைக்கப்பட்டு வருகிறது. அதற்காக ரயில் நிலையத்தின் 10 மற்றும் 11 ஆகிய பிளாட்பாரங்களை ஒட்டி அடித்தளம் அமைக்கும் பணிகள் நடந்தன. வழக்கமாக 10 மற்றும் 11வது பிளாட்பாரங்களில் புறநகர் மின்சார ரயில்கள் நின்று செல்லும். கட்டுமான பணிகள் காரணமாக அவ்விரு பிளாட்பாரங்களில் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 10 மற்றும் 11வது பிளாட்பாரங்களுக்கு மாற்றாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்து செல்லும் 5 மற்றும் 6வது பிளாட்பாரங்கள் வழியாக புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது. எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக சென்னை பீச் டு செங்கல்பட்டு இடையே ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. மின்சார ரயிலை நம்பி வேலைக்கு சென்று வந்த பல்லாயிரக்கணக்கான பயணிகள் சிரமப்பட்டனர். இதனிடையே 600க்கும் மேற்பட்ட கட்டட பணியாளர்கள் இரவு பகலாக வேலை பார்த்து நடை மேம்பாலங்களுக்கான அடித்தளங்களை அமைக்கும் பணிகளை நிறைவு செய்தனர். இதேபோல தண்டவாளங்கள் மறுசீரமைப்பு, பிளாட்பாரங்களில் கூடுதல் வசதிகளை செய்யும் பணிகளும் நடந்து முடிந்துள்ளது. இதனால் வரும் 5ஆம் தேதி முதல் எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11வது நடைமேடைகள் வழியாக புறநகர் ரயில் சேவை வழக்கம் போல் துவங்கும் என சென்னை ரயில்வே அதிகாரிகள் கூறினர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற அறிவிப்பு லட்சக்கணக்கான சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கிறது.